உத்தராகண்ட்ல ஒரு கிராமம் இருக்கு. அங்க பிர்ஜு தன்னோட அம்மா அப்புறம் மனைவி லதா கூட வாழ்ந்துட்டு இருக்கான். பிர்ஜு ரொம்ப நேர்மையான உழைப்பு தன்மை கொண்டவன். தன்னோட குடும்பத்தை ரொம்ப நல்லா பார்த்துப்பான். பிர்ஜு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர ட்ரெயின்ஸ்ல சமோசாவை வித்துட்டு இருப்பான். தினமும் பிர்ஜுவோட மனைவி லதா பிர்ஜுக்கு சமோசாவை செஞ்சு கொடுப்பா. ஒரு நாள் காலங்காத்தாலே பிர்ஜு சமோசாவை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல ஏறினான். சமோசே சமோசே சுட சுட சமோசே சமோசே சூடான சமோசே ருசியான சமோசே சமோசே. சார் சமோசா வேணுமா சார்? சூடா இருக்கேன். வேண்டாம், நான் சமோசா சாப்பிட மாட்டேன். நான் டயட்ல இருக்கேன். டயட்டா? அப்படின்னா என்ன? எந்த ஸ்டேஷன் பேர் அது? இல்ல அது ஸ்டேஷன் பேர் இல்ல. ஒருத்தன் அவனோட வெயிட்டை கம்மி ஆக்கணும்னு நினைச்சானா அப்பா அவன் டயட்ல இருப்பான். டயட்ல அந்த ஆளு கம்மியா சாப்பிடுவான். அப்படின்னா எங்களை மாதிரி ஏழைங்க தினமும் டயட் பண்ணிக்கிட்டே இருக்கோமா? கஸ்டமர்ஸ்க்கு சமோசாவை வித்ததுக்கு அப்புறம் இப்போ பிர்ஜு கிட்ட சில சமோசாக்கள் தான் இருந்தது. சாயந்தரம் நேரம் ஆச்சு. பிர்ஜு ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். சார் சமோசா வாங்கலையா சார்? கொஞ்சம் தான் இருக்கேன். அட வேணாப்பா, என்கிட்ட சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் இருக்கு, நான் அதையே சாப்பிட்றேன். சாண்ட்விச்சா? அப்படின்னா என்ன? யாருக்கு வெளி சாப்பாடு பிடிக்காம இருக்குமோ அவங்க இதைத்தான் சாப்பிடுவாங்க. இந்தா நீயும் சாப்பிட்டு பாரு. அந்த பேசஞ்சர் பிர்ஜுக்கு ஒரு சாண்ட்விச்சை கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதும் பிர்ஜு இப்படி சொன்னான். அடேங்கப்பா, ரொம்ப ருசியா இருக்கு. இனிமே நான் இந்த சாண்ட்விச் வியாபாரத்தையும் பண்றேன். சமோசா கூடவே சாண்ட்விச் ரெண்டையும் நான் வியாபாரம் பண்றேன். இப்படி சொல்லிட்டு பிர்ஜு வீட்டுக்கு போனான். அங்க தன்னோட அம்மா அப்புறம் மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நாம இனிமே சமோசா கூடவே சாண்ட்விச்சையும் விற்கலாம். அதுல ஜனங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நமக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். உடம்புக்கு நல்லதுதான், ஆனா அந்த சாண்ட்விச் செய்யறது எப்படி? அப்புறம் அதால நமக்கு ஏதாவது நஷ்டம் ஆச்சுன்னா? லதா சரியாதான் சொல்லிருக்கா. பிர்ஜு கண்ணு, நீ ஒரு வேலை செய். கொஞ்ச நாள் வர சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் மட்டும் வித்து பாரு. நம்மளோட வியாபாரம் நல்லா போகலாம் இல்ல? நான் நாளையில இருந்து உங்களுக்கு சாண்ட்விச் பண்ணி தரேன். வீட்டுல இருக்கிறவங்க சொன்ன மாதிரியே பிர்ஜுவும் செஞ்சான். அப்புறம் சமோசாக்கு பதிலா சாண்ட்விச் எடுத்துட்டு போய் ட்ரெயின்ல விற்க ஆரம்பிச்சான். அன்னைக்கு அவன் கொஞ்சோண்டு தான் சம்பாதிச்சான். அப்புறம் அவன் வீட்டுக்கு போனதுமே பாதியை விட கம்மி சாண்ட்விச் வித்து போனதை பார்த்து அவங்க அம்மா இப்படி சொன்னாங்க. நொந்து போகாத பிர்ஜு, இது உன்னோட முதல் நாள் தான். நாளைக்கு திரும்ப போ. உனக்கு நாளைக்கு நல்லா வியாபாரம் நடக்கும். நாளைக்கான ஏற்பாடுகள் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன். நாம எப்படி விதவிதமான சமோசாக்களை வித்துட்டு இருந்தோமோ அதே போல நாளையில இருந்து விதவிதமான சாண்ட்விச் செஞ்சு விற்கலாம். புது மாதிரியா? அது எப்படி? நீ என்ன சொல்ற? நாளைக்கு நாம மலை சாண்ட்விச் செய்யலாம். மலை சாண்ட்விச் எவ்வளவு பெருசா இருக்கும்னா அதை ஒரு முழு குடும்பமும் சாப்பிட முடியும். அதுதான் இந்த சாண்ட்விச்சோட விசேஷம். ஆனா மருமகளே, அதோட செலவு எப்படிமா பாத்துக்கிறது? மலை சாண்ட்விச்காக நாம இன்னும் நிறைய செலவு செய்ய வேண்டி இருக்கும்ல. அப்புறம் வியாபாரம் சரியா போகலனா நம்மளோட காசெல்லாம் வீணா போயிடும். நாம இத செஞ்சே ஆகணும் அத்தை, இல்லனா இப்படியே கஷ்டப்படுவோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் லதா மலை சாண்ட்விச்சை செஞ்சா. அடுத்த நாள் பிர்ஜு மலை சாண்ட்விச் நிரம்பிய ஒரு பெரிய கூடையை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல விற்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போனான். சாண்ட்விச், மலையோட சாண்ட்விச் சாப்பிட்டவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, சாப்பிடாம இருக்கிறவங்க ரொம்ப கவலைப்படுவீங்க. சாண்ட்விச், மலையோட சாண்ட்விச். பிர்ஜுவோட எல்லா மலை சாண்ட்விச்களும் சில மணி நேரங்கள்லயே வித்து போயிடுச்சு. அவன் வீட்டுக்கு வந்து இத பத்தி சந்தோஷமா சொன்னான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் லதா தான்ட்டு பிர்ஜுவோட அம்மா லதாவை பாராட்டினாங்க. நீ ரொம்ப நல்ல திட்டத்தை போட்ட கண்ணு, சூப்பரா இருந்தது. நன்றி அத்தை, இது என்னோட கடமை அத்தை. காலம் கடந்துகிட்டு இருந்தது. பிர்ஜுவோட இந்த மலை சாண்ட்விச் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய வாட்டி அந்த சாண்ட்விச்சஸ் பிர்ஜு ட்ரெயின்ல ஏறதுக்கு முன்னாடியே ஸ்டேஷன்லயே வித்து போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பிர்ஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டாக்டர் பிர்ஜுவை 6 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்ட்டு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அம்மாவும் லதாவும் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. 6 மாசம் பெட் ரெஸ்ட்னு கேட்டதுமே பிர்ஜு அப்புறம் லதாக்கு இடி மின்னலை விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க 6 மாசம் வரை ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க உங்க முதுகெலும்பு மேல நிறைய பிரஷரை கொடுத்தீங்கன்னா
ரிஸ்க் இன்னும் அதிகமாயிடும். நீங்க ஜாகிரதையா இருங்க. அப்புறம் இந்த மெடிசின்ஸையும் போட்டுக்கோங்க. அப்போதான் லதாவும் அம்மாவும் பிர்ஜு கிட்ட இப்படி சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்துருச்சு பிர்ஜு கண்ணு. நீ இனிமே ட்ரெயின்ல வியாபாரம் செய்ய முடியாது. இதையே வாய்ப்பா எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற கிரோடி மலும் மலை சாண்ட்விச்சை செஞ்சு வித்துட்டு இருக்கான். நம்ம கிட்ட இப்போ கொஞ்சம் காசு தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கே நிறைய காசு செலவாயிடுச்சு. அப்புறம் பிர்ஜுவை பார்க்கறதுக்காக ஸ்டேஷன் மாஸ்டரே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. அவரை பார்த்ததும் பிர்ஜு இந்த மாதிரி நிலைமையிலையும் ஏந்திரிக்க முயற்சி செஞ்சான். அட பரவாயில்ல, பதட்டப்படாத. என்னாச்சு பிர்ஜு? உனக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க. அப்போ உன்னை நான் பார்த்துருக்கணும். என்ன பண்ணுறது சார், கடவுள் என்னை காப்பாற்றிட்டாங்க. இல்லைனா நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அட நன்மையே யோசி, நன்மையே நடக்கும். நான் உன்னோட அந்த மலையோட சாண்ட்விட்சை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் 3 பொண்ணுங்க கூட நீ விற்கிற அந்த சாண்ட்விட்சை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் தான். பிர்ஜு அவர் சொல்றத கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு மருந்து எடுத்துக்கிட்டு லதாவும் அம்மாவும் வந்தாங்க. லதா அப்புறம் அம்மாவோட சோகமான மூஞ்சிய பார்த்ததும் அவங்களுக்கு காசு பிரச்சனை இருக்குன்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. வா லதா வா. அம்மா லதா, இவங்க யாருன்னு தெரியுமா? நான் உங்களுக்கு அறிமுகம் படுத்தல. இவங்க எங்களுடைய ஸ்டேஷன் மாஸ்டரு. நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பிக்கும்போது இவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. நீங்க என் பையனை பார்க்க வந்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் பிர்ஜுவுக்காக ஒரு நல்ல செய்தியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்ல செய்தியா? நல்ல செய்தி என்னன்னா, எங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புக் ஸ்டால் ரொம்ப நாட்களாக மூடப்பட்டிருக்கு தெரியுமா? அங்கே புக் ஸ்டாலை வச்சுருந்தால அவன் வேற பெரிய ஸ்டேஷனுக்கு போயிட்டான். உனக்கும் உன்னோட ஃபேமிலிக்கு ஓகேன்னா அந்த ஷாப்பை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கோங்க. அங்கேயே நீங்கள் அந்த மலையோட சாண்ட்விட்சை வியாபாரம் பண்ணலாம். போலியான சாண்ட்விட்சை சாப்பிட்டு ஜனங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னதை கேட்டதும் அவங்க எல்லாரோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்தது. பிர்ஜுவும் லதாவும் ரொம்பவே சந்தோஷமா இப்படி சொன்னாங்க. நீங்கள் பண்ணுற இந்த உதவிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்கும் அம்மாவும் லதாவும் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் எப்போ குணமாவேனோ அப்போது நானே கடைக்கு வந்து வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். கடை திறக்கறதால கஸ்டமர்ஸ் நிரந்தரமாயிடுவாங்க. அப்புறம் இங்க வருமானமும் கூடிடும். நல்ல காரியத்துல தாமதம் எதுக்கு? நாங்க சீக்கிரம் கடையை திறக்கிறோம். ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்ன மாதிரியே பிர்ஜு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கடையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டான். லதாவும் அம்மாவும் அங்க மலை சாண்ட்விச்சோட வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ கிரோடி மல்லோட மலை சாண்ட்விச்சை யாருமே வாங்கறதில்ல. வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கறதால அவங்க சில நாட்கள்லயே வாடகையும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அம்மா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நன்றிய சொல்லிக்கிட்டாங்க. பிர்ஜுவோட உடம்பும் இப்போ சரியாயிட்டு இருந்தது. உடம்பு சரியானதுமே பிர்ஜு ஸ்டேஷன்ல இருக்கிற கடையில உட்காந்து சந்தோஷமா மலை சாண்ட்விச்சஸ் வித்துட்டு இருந்தான். அப்புறம் எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்துல நிர்மல் தன்னோட ரெட்ட பிள்ளைங்க சோனு மோனு கூட இருந்தாங்க. சோனு ரொம்ப குண்டா இருப்பான், ரொம்ப குள்ளமா இருப்பான். அதுவே மோனு ஒல்லியா உயரமா இருந்தான். அதனால மோனு எப்பவுமே வீட்லயே இருப்பான். யாருமே அவனோட முகத்தை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவன் தன்னோட உடம்ப பார்த்து எப்பவும் வெக்கப்படுவான். அப்புறம் சோனு தன்னோட அம்மாவோட மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பண்ணுவான். ஒரு நாள் அம்மா நிர்மல் அவன் கூட காய்கறி விற்க போகல. சோனு தனியா காய்கறி வித்துட்டு இருந்தான். அப்பதான் அந்த வயலுக்கு முதலாளி ராகேஷ் வந்தாரு. ஆமா சோனு, காய்கறி மட்டும்தான் விக்கிறியா இல்ல வேற ஏதாவது விக்கிறியா? ஐயா, இப்ப காய்கறி மட்டும்தானே இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தோட்டத்துல மாம்பழங்கள் நிறைய விளைஞ்சிருக்கு. அதையும் பறிச்சு இங்க விற்க வேண்டியது தானே. 2 பேரும் லாபம் சம்பாதிக்கலாம்ல. சொல்லு, அதனால உனக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? இல்லங்க ஐயா, எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா ஒரு முறை அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிப்பா, கேட்டு சொல்லு. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா பதில சொல்லுப்பா, இல்லைன்னா வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துட்றேன். ராகேஷ் இந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. சாயந்தரம் சோனு நேரா போய் அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அம்மா, அந்த ராகேஷ் ஐயா வந்தாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, அவங்க தோட்டத்துல இருக்கிற மாம்பழத்தை நாம வாங்கி மார்க்கெட்ல விற்கணும்னு சொன்னாரு. வர லாபத்தை 2 பேரும் பிரிச்சுக்கலாம்னு சொன்னாரு. இங்க பாரு சோனு, இந்த ஒப்பந்தத்துல எந்த தவறும் இல்ல. ஆனா ராகேஷ் ஒரு மோசடிக்காரன். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அம்மா, மாம்பழத்துல ஏதாவது மோசடி பண்ண முடியுமா?
அவனோட வேலையே மத்தவங்கள மோசடி பண்றதுதான். அவன் மோசடி பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா தான் பயன்படுத்திப்பான். அம்மா நீங்க கவலையே படாதீங்க. நீங்க ஒண்ணு மட்டும் பாருங்க, இந்த ஒப்பந்தம் எவ்வளவு லாபம் கொடுக்கும்னு. சரிப்பா சோனு, நான் சொல்றத நீ ஏத்துக்கலன்னா பரவாயில்ல விடு. ஆமாம்மா, நான் போய் ராகேஷ் ஐயா கிட்ட சரின்னு சொல்லிடுறேன். சோனு அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் மறுநாள் ராகேஷ் கிட்ட மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு மார்க்கெட் வந்தான். அன்னைக்கு சோனு மாம்பழத்தையும் காய்கறிகளையும் ஒரு பெரிய வண்டியில வச்சுட்டான். ஃப்ரெஷ்ஷான மாம்பழம். ஜனங்க ஈர்க்கப்பட்டு நேரா அங்க வந்தாங்க. அண்ணா மாம்பழம் எவ்வளவு விலை? 1 கிலோ 20 ரூபா. அட பார்த்து சொல்லுங்க. அண்ணன் மாம்பழம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மாம்பழம், தயவு செஞ்சு 20 ரூபாய்க்கே வாங்கிக்கோங்க. சரிங்க அண்ணே, உங்களுடைய பழக்க வழக்கத்துக்காக தான் இந்த மாம்பழத்தை நான் வாங்குறேன். அவர் சோனு கிட்ட மாம்பழத்தை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மத்தவங்களும் அங்க வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே மாம்பழங்கள் எல்லாம் வித்து போச்சு. அதனால சோனு ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்புறம் சோனு சாயந்தரத்துக்குள்ள அவனோட காய்கறிகள் எல்லாத்தையும் வித்துட்டான். அட, இன்னைக்கு நல்ல வருமானமாச்சு. மாம்பழம் காய்கறி எல்லாமே வித்து போச்சு. வீட்டுக்கு போய் இந்த விஷயத்த சொன்னா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் ராகேஷ் ஐயாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பதான் சோனு பார்த்தான். அங்க ராகேஷ் வந்தாரு. சோனு, நீ மாம்பழம் மொத்தத்தையும் வித்துட்டியா? அதனால உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ஐயா, இப்பதான் என்னோட மொத்த வியாபாரமும் முடிஞ்சது. உங்களை தான் பார்க்க வரலான்னு இருந்தேன். சரி, மாம்பழம் எவ்வளவுக்கு வித்துச்சு சொல்லு. நானும் முதல்ல லக்ஷ்மியோட தரிசனத்தை பண்ணிடுறேனே. சோனு ராகேஷ் கிட்ட பணத்தை கொடுத்தான். என்னப்பா இது, மொத்தமா 500 ரூபா கொடுக்குற? ஆமாங்க ஐயா, 1 கிலோ 20 ரூபான்னு வித்தேன். மாம்பழத்தை வித்த காசு மொத்தம் 500 ரூபாய் கிடைச்சது. சோனு, எனக்கு பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது. எதுவா இருந்தாலும் சரி உண்மையை சொல்லிடுப்பா, அப்புறம் ரொம்ப மோசமாயிடும். ஐயா, நான் சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே மாம்பழம் இவ்வளவுதான் வித்துது. இப்போ நான் உனக்கு 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நாளைக்கு மாம்பழத்தை பறிச்சுட்டு வந்து நேர்மையா விக்கிற வழிய பாரு. நாளைக்கு தான் லாபம் கிடைக்கும். இன்னைக்கு நீ மோசடி செஞ்சிருக்க. ராகேஷ் பணத்தை வாங்கிக்கிட்டு போயிட்டான். சோனு பாவம் பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருந்தான். அம்மா சொன்னது சரிதான், ராகேஷ் மோசக்காரன்னு. ஆனா நான் தான் கேட்கவே இல்லை. சோனு வீட்டுக்கு போயிட்டான். அவங்க அம்மா கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல. மறுநாள் நிறைய மாம்பழத்தை பறிச்சான். அப்புறம் மார்க்கெட்ல அவன் நல்ல முறையில நடந்துகிட்டதுனால அந்த மாம்பழம் எல்லாத்தையும் வித்துட்டான். சாயந்தரம் ராகேஷ் வந்தான். சோனு, இன்னைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு. இந்தாங்க ஐயா, இன்னைக்கு மொத்தம் 600 ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சு. அப்படின்னா நேத்து நீ இந்த பணத்தை சம்பாரிச்சிருக்கிற இல்லையா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நான் நிறைய மாம்பழம் கொண்டு வந்தேன். அப்படின்னா நீ இன்னைக்கு இன்னும் நிறைய மாம்பழத்தை வித்திருக்க. இல்ல இல்ல, நான் உனக்கு 1 ரூபா கூட தரமாட்டேன். நீ தினம் தினம் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க. ரொம்ப பொய் சொல்ற. அப்படியெல்லாம் இல்ல. ராகேஷ் பணமே கொடுக்காம இங்கேருந்து போயிட்டான். சோனு கவலையோட வீட்டுக்கு வந்தான். சோனுவோட முகத்தை பார்த்துட்டு அம்மா நிர்மல் கேட்டாங்க, என்னாச்சு சோனு, நீ ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? அம்மா, நான் உங்களோட பேச்சை கேட்டிருக்கணும்மா. ராகேஷ் ஐயா நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டாரு. சோனு தன்னோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ கவலைப்படாதப்பா, நான் போய் ஊர் தலைவரை பாக்குறேன். அவர் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு. நிர்மல் தலைவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனா நிர்மலுக்கு முன்னாடியே ராகேஷ் தலைவர்கிட்ட போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். நிர்மல், என்கிட்ட ராகேஷ் சொல்லிட்டாரு அவன் ஒரு கள்ளன்னு. அவன் எப்படி மாம்பழத்தை பறிச்சு விற்க முடியும்? அதனால நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு நல்ல மனுஷன் மேல பழிய சுமத்தாத. ஓ, இங்கிருந்து போயிடு. நிர்மல் எதுவும் பேசாம அங்கிருந்து வந்துட்டாங்க. அப்புறம் 2 பசங்க கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னாங்க. அம்மா, இப்ப இந்த ராகேஷ்க்கு நான் தாம்மா பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இதோ வந்துடுறேம்மா, நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. மோனு மாம்பழ தோட்டத்துக்கு போனான். அவனோட 2 கைகளை மாயமா நீளமாக்கினான். அப்புறம் மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு நிறைச்சுக்கிட்டான். அப்புறம் மாம்பழங்களை தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டான். மோனுக்குள்ள இருக்கிற ஒரு அம்சம் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அந்த மாம்பழம் எல்லாத்தையும் ரொம்ப தூரம் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் சோனுவும் நிர்மலும் காய்கறி விற்க போனாங்க. அங்க தலைவரை கூட்டிக்கிட்டு ராகேஷ் வந்தான். என்னப்பா சோனு, நீ என்னுடைய மாம்பழங்க எல்லாத்தையும் திருடிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? தலைவர் ஐயா, நான் இவ்வளவு குள்ளமா இருக்கேன், நான் இதை எப்படி பண்ண முடியும்? ஆமா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். சோனுவால இதை நிச்சயமா பண்ண முடியாது. நானும் ரொம்ப நம்பிக்கையோட சொல்றேன் தலைவரே, இதை நிச்சயமா சோனு தான் பண்ணிருக்கணும். பேச்ச மாத்தி பேசாதீங்க ராகேஷ். இன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க.
ராகேஷ் தான் செஞ்சது தப்புங்கிறத உணர்ந்தான். இப்ப அவனால உண்மை என்னங்கிற விஷயத்த கூட தலைவர்கிட்ட சொல்ல முடியாது. அதனால அவன் எதுவும் பேசாம தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். சோனுவும் மோனுவும் அந்த மாம்பழம் எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க.